வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த கலிஃபோர்னியா ட்ரிப் போயிட்டு வந்தது வந்து ஒரு 1 வீக்கு செம்ம ஃபீவர் ஆயிடுச்சு. என்னோடய த்ரோட்டு வந்து என்னோடய ஆக்சுவல் வாய்ஸ் இன்னும் வரவே இல்லை. ஸோ த்ரூ அவுட் த வீடியோ வந்து வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஸோ அதனால் கலிஃபோர்னியா போகிறோம். காலையில் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டேன். ஸோ இங்கே ஏர்போர்ட்லேயே ஒரு வீகன் ஆப்ஷன்ஸ் இருந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ரைஸு, காலிஃப்ளவர் கிரேவி, அதுக்கப்புறம் ரோஸ்டட் காலிஃப்ளவர் டாக்கோஸ், அந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கின மீல் காம்போவில் வந்து ரோஸ்டட் பொட்டேட்டோஸு, காலிஃப்ளவர் கிரேவி வித் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் டாக்கோஸ், அப்புறம் அதோடய வந்து மேங்கோ ஃப்ளேவர்ட் யோகர்ட்டும் நட்ஸு வாங்கினேன். ஸோ என்னோடய ஃப்ளைட் வந்து ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ மார்னிங் ஆஃபீஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஏர்போர்ட் கிளம்பி வந்துட்டேன். அண்ட் லேண்ட் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் 11:30 நைட்டு. ஸோ ஏர்போர்ட்லேயே வந்து ரெண்டல் கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் ரெண்டல் காருக்கு வெயிட் பண்ணி கார் எடுக்கிறதுக்கே ஒரு 12:31 ஆயிடுச்சு. அண்ட் அங்கேருந்து நேராக வந்து ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் அந்த ரூம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் கவுச் இருந்துச்சு, காஃபி ஸ்டேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுக்கு டெஸ்க் இருந்துச்சு, அண்ட் பெட் அண்ட் ஒரு பாத்ரூம். டைம் ஆல்மோஸ்ட் 2 ஆயிருந்துச்சு. ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஹல்தி இருக்குது அண்ட் ஈவினிங் வந்து மெஹந்தி இருக்குது. ஸோ காலையில் சீக்கிரமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே வந்து கொஞ்சம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். அந்த வீக்கெண்ட் வந்து 2 நாளுமே செம்ம மழையாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட வெட்டிங்கோட எல்லா ஈவெண்ட்ஸோட இன்வைட்ஸ் அண்ட் வெல்கம் போர்ட்ஸ் எல்லாமே நான் டிசைன் பண்ணது தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க ஹல்தி ஈவெண்ட்டை வந்து வீட்லேயே பண்ணுறதால வீட்லேயே டெக்கார்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹல்தி வந்து ரொம்ப ஸ்மால் ஈவெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஹல்தி முடிச்சுட்டு அங்கேயே லன்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock போல் கிளம்பிட்டோம் ஹோட்டல் ரூமுக்கு. ஹோட்டல் ரூமில் போயிட்டு குட்டியாக கொஞ்சம் நேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4:30 கிளம்பி மெஹந்தி வென்யூக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த மெஹந்தி வென்யூ. மெஹந்தியில் வந்து ஒரு 3 மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா, மெஹந்தி போட்டுட்டு அங்கங்கே அந்த கிளிட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக கலர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஞ்சம் நார்த் இண்டியன் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு மெஹந்தி அண்ட் சங்கீத் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுலையே வந்து ஒரு டீம் மாதிரி புக் பண்ணிவிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ டின்னருக்கு வந்து இந்த மசால் தோசா லைவ் கவுண்டர் வச்சுருந்தாங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்து எல்லாருமே நார்த் இண்டியன்ஸ். அவங்களுக்கே வந்து பாவ் பாஜியை விட இந்த மசால் தோசை தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்ல ஃபுட்டு, டான்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைவ் டோல் பிளேயர்லாம் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அப்படியே வந்து மெஹந்தி நைட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலையில் ஒரு 8 o'clockே கிளம்பிட்டோம் அந்த வெட்டிங் வென்யூக்கு. நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து வெட்டிங் வென்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes. அண்ட் காலையில் 8 o'clock போகிறதால ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி எல்லாமே லைக் ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த திருப்பதிக்கு போகிற வைப்ஸாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹில்லில் மேலே போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்டேட் வெட்டிங் மாதிரி. பொண்ணு வந்து தமிழ், மாப்பிள்ளை வந்து ஹிந்தி. ஸோ 2 கல்ச்சர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எல்லா ஈவெண்ட்ஸையும் இங்கே பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ போன உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். இதுவும் நான் டிசைன் பண்ண வெட்டிங் இன்வைட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிக்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் இருந்துச்சு. போஹா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வடை, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் ஜிலேபி இருந்துச்சு. அண்ட் இருந்த 2 நாளுமே லைக் செம்ம மழையாக இருந்துச்சு. அண்ட் மழைனால வியூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவுட்டோர் வெட்டிங் பிளான் பண்ணியிருந்தாங்க, அது பண்ண முடியல அவங்களால. ஸோ எல்லாமே இன்டோர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மாப்பிள்ளை அழைப்பு, ஹார்ஸ்லலாம் வந்தார் மாப்பிள்ளை. அண்ட் வெட்டிங் வென்யூ வந்து லைக் ரொம்ப ஒரு சீனிக்கான லொக்கேஷனாக இருந்துச்சு. வெட்டிங் வந்து நார்த் அண்ட் சவுத் 2 ட்ரெடிஷன்ஸுமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ வெட்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வெட்டிங் தாலி கட்டி அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா லன்ச் வந்து ஃபுல்லி நார்த் இந்தியன் மெனுவாக இருந்துச்சு. எல்லாமே செமையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த டெசர்ட், இது என்னன்னு தெரில, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஸோ லன்ச் முடிச்சுட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிரைட் அண்ட் க்ரூம் டான்ஸ் ஆடினாங்க, அப்புறம் பையனோட அப்பா அம்மாலாம் டான்ஸ் ஆடினாங்க, அண்ணா அண்ணி டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் முடித்து ரிசப்ஷன்லாம் முடித்து நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் 5 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கலிஃபோர்னியா எப்போ வந்தாலும் இந்த ஒரு பொரிட்டோ பிளேஸுக்கு போவோம். அன்றைக்கி வந்து செம மழைன்றதால பொரிட்டோ வந்து ரூமுக்கே டேக்அவே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மண்டே. நான் அன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் எடுக்கலை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கலிஃபோர்னியா டைம் படி மார்னிங் ஆஃபீஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மில்பிட்டாஸில் இருக்கிற அஞ்சப்பாருக்கு போகிறோம். ஸோ அஞ்சப்பரில் வந்து தாலி வாங்கினேன். ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து நான் தாலி ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டதே இல்லை. ஸோ செம்மையாக இருந்துச்சு, ஃபுட்டு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஹோட்டல் வந்து சான் ஹோசே டவுன் டவுனில் இருந்துச்சு. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஹை ரைஸ் பில்டிங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸை மட்டும் இவங்க எடுத்துகிட்டு அதை ஒரு ஹோட்டல் கம் ஏர்பிஎன்பி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து சான் ஹோசே ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஹவுஸ் மாதிரி. இங்கே வந்தோடனே ஒரு க்ளாசெட் இருக்குது, ஒரு லிவிங் ரூம் இருக்குது. அண்ட் எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்ததால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுலேயே வந்து கிச்சனும் இருக்குது. கிச்சனில் வந்து எல்லா யூட்டென்சில்ஸ், பிளேட்ஸு, பவுலு அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ குக் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்ன எங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து கீ கார்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ உங்களோட செக்இன் டேட் அன்றைக்கி 3 PM ஷார்ப்பாக வந்து உங்கள் ஃபோனுக்கே வந்து அந்த கீ கார்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து செக்இன்லாம் பண்ண முடியாது. இப்போ ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஏர்லி செக்கிங் அக்காமடேட் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்க்கிங்குக்கும் இதே அந்த QR கோடை தான் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இருந்தபோது அந்த QR கோடு ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வண்டியை பேஸ்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது அங்கே இருக்க ஹெல்ப் டெஸ்க்குக்கு கால் பண்ணி அவங்க ஆக்சஸ் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ செக் அவுட்லேயும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. லைக் 5 minutes லேட்டராக நீங்கள் செக் அவுட் பண்ணாலுமே $100 ஃபைனோ என்னமோன்னு சொன்னாங்க. பட் அதை தவிர்த்து இந்த வியூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரூமும் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் டவுன் டவுன்லேயே இருக்கிறதுனால நிறைய பிளேசஸ் வந்து ஆக்சசபிளாக இருந்துச்சு. வண்டியே உங்களுக்கு தேவைப்படாது. வாக்கபிளே நிறைய காஃபி ஷாப்ஸு, யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இடம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே கீழே இறங்கி வந்தால் ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. அந்த காஃபி ஷாப்போட இன்டீரியர் டெக்காரே வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஏஸ்தெட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் ஈவினிங் எங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு பம்கின் ஸ்பைஸ் லாட்டி ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில் காஃபி ஆட்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன் கிறிஸ்மஸ் டைம்ன்றதால. இப்போ வந்து சாண்டா க்ரூஸ் போர்ட் வாக் போகிறோம். அது இங்கே இருக்க ஹோட்டலில் இருந்து ஒரு 45 minutes. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, சாண்டா க்ரூஸ் வந்து ரொம்ப கிட்ட இருந்துச்சு. ஸோ சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பாதி வழி வரைக்கும் ஓகே, டிராஃபிக் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில் டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து போகிற வழியிலே வந்து சன்செட்டும் ஆகிடுச்சு. பட் வியூஸ் எல்லாமே லைக் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் கிறிஸ்மஸ் டைம்ன்றதால அங்கே இருக்க எல்லா வீடுமே வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் வீக் டேன்றதால, அதுவும் மண்டேன்றதால வந்து லைக் ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. சுத்தமாக க்ரௌடே இல்லை. க்ரௌடு இருக்கப்போ அது வேறு வைபாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காலியாக அமைதியாக இருந்ததே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ லிட்ரலி எங்களை தவிர்த்து வந்து அங்கே ஒரு 4 பேர் தான் இருந்திருப்பாங்க.
ஸோ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கூட்டமே இல்லாமல் அந்த அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ செரீனாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சன்செட்டில் இருந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அது லைட்டாக கொஞ்சம் தான் ஒரு மாதிரி ஆரஞ்சஸ் ஹியூ இருந்துச்சு. ஸோ அங்கே போர்ட் வாக்கில் வந்து இந்த ஆர்கேட் கேம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே போகிறப்போ வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஒரு டால் இருந்துச்சு. அது வந்து லாஃபிங் சாலி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரிஜினலாக வந்து 1972 வந்து ஏதோ இருந்துச்சு போல். அதை வாங்கி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு சும்மா ஒரு கார்டை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டோம் ஒரு $20க்கு. இப்போ காலியாக இருந்ததால் இருக்கிற எல்லா கேமும் லைக் அந்த $20க்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி எல்லா கேமும் ஆடினோம். அண்ட் எல்லா கேமுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. எல்லாமே லைக் ஒரு 70 சென்ட்ஸ், 90 சென்ட்ஸு, $1 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிலது வந்து சும்மா அந்த கேமுக்காக ஆடினோம். சிலது வந்து இந்த டாய்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் யூஎஸில் வந்து இந்த மாதிரி எந்த மெஷின்லேயும் வந்து ஒரு டாய் எடுத்ததே இல்லை. நீங்கள் யாராச்சும் இங்கே எடுத்திருக்கீங்களா? முன்னாடி காலேஜ் டைமில் வந்து சென்னை மாலில் ஒரு வாட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அண்ட் அந்த ஆர்கேடில் வந்து ஒரு சைடு வந்து இந்த கால்ஃப் கோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து அதுக்கு தனி டிக்கெட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எடுக்கலை நான். இது வந்து ஏதோ ஃபார்ச்சூன் டெல்லர் ஏதோ பண்ணோம், அந்த பொம்மை ஏதோ பண்ணோன்னு நினச்சா அது ஸ்வைப் பண்ண உடனே சும்மா ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அப்புறம் ஆர்கேட் கேம் முடிச்சுட்டு அந்த பீச்சில் தண்ணி வரைக்கும் போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு வந்தோம். நம்ம சென்னையில் மெரினா பீச்சுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் அந்த போர்ட் வாக் நடந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 7 PM போல் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நேராக ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்தோடனே இது இட்லி எக்ஸ்ப்ரெஸ்ஸோ என்னமோ ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அந்த கடையிலேருந்து வந்து மினி சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே திரும்ப 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ காலையில் 5:30க்கு வந்து சன்செட் அப்போ தான் ஆக ஆரம்பிச்சுது. நான் வந்து இஎஸ்டி டைமில் ஒர்க் பண்ணுறதால அப்போ வந்து என்னோடய கால்ஸு அது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரிடே அங்கே இருந்த வீக் டேஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு 12 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். கலிஃபோர்னியா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12-1 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு 4 PM மாதிரி. ஸோ எவ்ரிடே வந்து அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஈவினிங்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டயர் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற கோல்டன் கேட் பிரிட்ஜும் கிராடெலியும். ஸோ நான் வந்து இது வரைக்கும் கலிஃபோர்னியாவுக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கேன். எப்போ வந்தாலும் வந்து கண்டிப்பாக நான் வந்து எங்கே போகிறேனோ இல்லையோ கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு கண்டிப்பாக எவ்ரி டைமும் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். சில பேர் நினைக்கலாம் வரும்போதெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன இருக்குன்னு இந்த ஸ்பாட்லன்னு. ஆனால் தெரில, இங்கே வந்தாலே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அங்கே வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு 5 o'clock போல் இங்கே வந்தேன். வந்துட்டு சன்செட்டெல்லாம் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6:37 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். ஸோ வீக்டேன்றதால அங்கே கூட்டம் கூட அவ்வளோவா இல்லை. ஸோ இருட்டாதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி கிராடெலி ஸ்கொயர் போனோம். இது வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு ஐகானிக் சாக்லேட் ஃபேக்ட்ரி. கிராடெலியும் லாஸ்ட் டைம் நான் எஸ்எஃப்ஓ வந்தப்போ நான் வந்திருந்தேன். அங்கே வந்து அந்த ஹாட் சாக்லேட்டு, அந்த ஐஸ்கிரீமு, அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ திரும்ப இந்த வாட்டி வந்தேன். ப்ளஸ் இப்போ இந்த வாட்டி கிறிஸ்மஸ்ன்றதால எல்லா இடத்துலையுமே லைட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த டெக்கார் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிராடெலியில் வந்து நான் ஒரு 2 இந்த மாதிரி 10 பாக்ஸஸ் 2 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அசார்ட்டட் சாக்லேட்ஸ் பேக் ஒன்று வாங்கினேன். அண்ட் அங்கேயே அந்த கேஃபே மாதிரி இருக்குது. ஸோ கேஃபேயில் போயிட்டு ஒரு சால்டட் கேரமல் ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட்டும் வாங்கினேன். ஸோ கிராடெலியில் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன்.
இந்த ஒரு பேக் ஆஃப் அசார்ட்டட் சாக்லேட்ஸ். அண்ட் தென் இந்த மாதிரி souvenir boxes, tin boxes. ஸோ கிராடலி முடிச்சுட்டு சான் ஹோசேல வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தாள். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து திண்டுக்கல் தலப்பா கட்டிக்கு டின்னர் போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டேன். ஸோ அன்னையோட டே முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் டே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்றைக்கி ரூமை வர செக் அவுட் பண்ணோம். ஒரு 12 o'clock ரூம் செக் அவுட் பண்ணுறதால வந்து ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அன்றைக்கி வந்து நிறைய மீட்டிங்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருந்தோம். லஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து தான் ஃப்ளைட்டு. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு ஹரிக்கன் பார் இருந்துச்சு, டாங்கான்னு சொல்லிட்டு, அங்கே போகணுன்னு இருந்தேன். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்து வெயிட் டைம் ரொம்ப லாங்காக இருந்ததால் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்துட்டு அங்கே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே லாஸ்ட்டில் வந்து இந்த பீச் சோடா கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ சோடாலாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ எங்களோட ஃப்ளைட்டு வந்து நைட்டு 10:30 இருந்துச்சு. ஸோ அது மிஷிகன் வரும்போது காலையில் 5 AM ஆயிடுச்சு. ஸோ இதோட கலிஃபோர்னியா ட்ரிப்பு வந்து முடிஞ்சது இந்த வாட்டி. மேபி ஒர்க் பண்ணாமல் வெறும் வெக்கேஷனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டி கலிஃபோர்னியா போகும்போது இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் காட்டுறேன் நான். பாய் பாய்.